So hello guys, welcome back to our channel. எப்படி இருக்கீங்க நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இன்னைக்கு இந்த வீடியோல பாத்தீங்கன்னா 1 2 3 மெத்தட் யூஸ் பண்ணி மூணு கண்டென்ட் ஸ்ட்ராட்டஜியை எப்படி உங்க சேனலை இம்ப்ளிமெண்ட் பண்ணி உங்க சேனலோட வியூஸை பாத்தீங்கன்னா வேற லெவலில் இன்க்ரீஸ் பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். என்கிட்ட வந்து காமனாக எல்லாரும் கேட்குற விஷயம் என்ன அப்படின்னா, ப்ரோ நான் என்ன மாதிரி வீடியோ போடுறது ப்ரோ, நான் எந்த மாதிரி வீடியோ போட்டால் என்னோட சேனலோட வியூஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகும் ப்ரோ, எனக்கு வந்து எந்த ஒரு ஸ்கில்ஸுமே இல்லை ப்ரோ, நான் எந்த ஸ்கில்ஸை இப்போ நான் லேர்ன் பண்ணிவிட்டு நான் ஏதோ ஒரு ஸ்கில்ஸை லேர்ன் பண்ணலான்னு இருக்கேன் ப்ரோ, நான் என்ன ஸ்கில்ஸை லேர்ன் பண்ணிட்டு யூடியூப்பில் வீடியோ போட்டால் எனக்கு வியூஸுங்கிறது நிறைய கிடைக்கும் அப்படின்னு சொன்னீங்கன்னா, நான் சொல்கிற 3 கண்டென்ட்டில் ஏதாவது ஒன்று ட்ரை பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்கள் சேனல் ஒரே மாதத்தில் வேறு லெவல் ஆகும். எதுக்கு அப்படின்னா, ஃபஸ்ட்டு யூடியூப்பில் வியூஸ் அப்படிங்கிறது எப்படி கிடைக்கும் அப்படின்னா, நீங்கள் ஒரு அந்த வீடியோவில் மக்களுக்கு என்டர்டெயின்மெண்ட்டோ அப்படி இல்லைனா ஏதாச்சும் ஒரு ப்ராப்ளம் சால்விங் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக போகும். இப்போ உங்கள் வீடியோ பார்க்க மூலமாக மக்களுக்கு ஏதோ ஒரு யூஸ்ஃபுல் நடக்குது, அந்த இடத்துல வேல்யூ நீங்கள் கொடுக்குறீங்க அப்படின்னா கண்டிப்பாக வியூஸுங்கிறது பூஸ்ட் ஆகும். எதுக்குன்னா, இப்போ என் வீடியோ பார்க்குற மூலமாக உங்களுக்கு 3 கண்டென்ட் ஐடியாஸ் கிடைக்க போகுது, அதனால் நீங்கள் இந்த வீடியோ பார்க்குறீங்க. அப்போ அந்த மாதிரி புரிஞ்சுக்கோங்க. இப்போ நீங்கள் ஒரு ஃப்ரீ ஃபயர் வீடியோ போகிறீங்கன்னா, அந்த ஃப்ரீ ஃபயர் வீடியோ மூலமாக மக்களுக்கு என்ன தான் வேல்யூ கிடைக்க போகுது அப்படின்னு பாருங்கள். இப்போ நீங்கள் ஒரு டிசைனிங் போகிறீங்க அப்படின்னா, இந்த வீடியோ அவங்க பார்த்து ஒரு டிசைனிங்கை கற்றுப்பாங்க. ஓகேங்களா? அந்த மாதிரி ஏதோ ஒரு வேல்யூ கொடுத்தா மட்டும்தான் யூடியூப்பில் வியூஸுங்கிறது கிடைக்கும். நான் சொல்கிறேன் 1 2 3 மெத்தட்னா என்ன அப்படின்னு நான் இந்த வீடியோவில் சொல்கிறேன். இப்போ நான் உங்களுக்கு 3 கண்டென்ட்டை சொல்ல போகிறேன். அந்த 3 கண்டென்ட்டில் ஏதாச்சும் ஒரு கண்டென்ட்டை சூஸ் பண்ணுங்கள். ஓகேங்களா? அந்த ஒரு கண்டென்ட்டை சூஸ் பண்ணுங்கள். 3 கண்டென்ட்டுமே தயவுசெய்து சூஸ் பண்ணாதீங்க. ஒரே ஒரு கண்டென்ட்டை சூஸ் பண்ணுங்கள். ஒரு நாளைக்கு 2 மணி நேரம் வந்து பார்த்தீங்கன்னா தொடர்ந்து வந்து அதை பற்றி லேர்ன் பண்ணுங்கள். 3 மாதம் லேர்ன் பண்ணுங்கள். ஒரு கண்டென்ட்டை நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா எங்கே வந்து சும்மா அரைகுறையாக தெரிஞ்சு வீடியோ போட்டிங்கன்னா கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா சேனலுங்கிற வியூஸ் கிடைக்காது. எதுக்குன்னா, இவனே அரைகுறையாக தான் இருக்கான், அதுக்கப்புறம் எப்படா நமக்கு சொல்லி தந்து இவன் பெரிய ஆளா அப்படின்னு நினைப்பாங்க. ஓகேங்களா? இப்போ கரெக்டாக சொல்கிறேன். இந்த ஒரு 3 கண்டென்ட்டை தயவு செஞ்சு ஏதோ ஒன்று சூஸ் பண்ணுங்கள். ஒரு நாளைக்கு 2 மணி நேரம் உட்காந்து அதை பற்றி ஃபுல்லாக லேர்ன் பண்ணுங்கள். 3 மாதம் லேர்ன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ப்ராப்பராக நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா சேனல் ஸ்டார்ட் பண்ணிவிட்டு வீடியோஸ் போட கன்சிஸ்டண்ட்டாக வீடியோ போட ஸ்டார்ட் பண்ணிங்கன்னா வேறு லெவலில் குரோ ஆகலாம். நான் ஃபுல்லாக உங்களுக்கு வந்து சொல்கிறேன். அதில் பார்த்தீங்கன்னா நம்பர் 1 என்ன அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா, இப்போ ரீசெண்டாக வேறு லெவலில் ட்ரெண்டாக இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா கேப்கட் தாங்க. ஓகேங்களா? கேப்கட்டில் எக்கச்சக்கமான வீடியோஸ் டியூட்டோரியல், எக்கச்சக்கமான நான் உங்களுக்கு எக்ஸாம்பிளுக்கே பார்த்தீங்கன்னா ஒரு சில வீடியோஸ் எல்லாம் காட்டுறேன். ஸோ ஓகே கைஸ், ஸோ இந்த வீடியோ பாருங்கள். இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா ஒரு கேப்கட்டில் மேக் பண்ண ஒரு வீடியோ தான். ஓகேங்களா? இந்த மாதிரி வீடியோஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு 3 மாதம் உட்காந்து வேறு லெவலில் லேர்ன் பண்ணிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன். நீங்கள் இதை யூடியூப்பில் டுட்டோரியலாக போடலாம். ஓகேங்களா? டுட்டோரியலாக போடுறப்ப இதில் எக்கச்சக்கமானது வந்து போடலாம். ஓகேங்களா? பாருங்கள், இப்போ இன்ஸ்டாகிராமில் யூஸ் பண்ணி ஸோ கேப்கட் டுட்டோரியல் அப்படின்னு போட்டோன்னே பார்த்தீங்கன்னா நமக்கு எக்கச்சக்கமான டுட்டோரியல்ஸ் பார்த்தீங்கன்னா வரும். அதில் இப்போ ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய டுட்டோரியல் பார்த்தீங்கன்னா அந்த நீங்கள் நிறைய இன்ஸ்டா ரீல்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா பார்த்துருப்பீங்க. ஸோ எப்படின்னா அந்த அப்படியே வந்து ஒன்று உடையிற மாதிரி வரும். நான் வந்து உங்களுக்கு ஒன்று காட்டுறேன், வெயிட் பண்ணுங்களேன். ஸோ ஓகே கைஸ், ஸோ இந்த மாதிரி வீடியோஸ் தாங்க. ஸோ நீங்கள் இந்த மாதிரி வீடியோஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா நிறைய பார்த்துருங்க. வியூஸ் எல்லாம் பாருங்கள், 81K, 16K, 46K, 26K, 15K, 19K. ஃபஸ்ட்டு இந்த வீடியோ எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரு நாளைக்கு 2 மணி நேரம் ஸ்பெண்ட் பண்ணி பாருங்கள். ஓகேங்களா? இப்போ ப்ரோ நான் வந்து கேப்கட் நான் வந்து அந்த டுட்டோரியல்லாம் போட போகிறேன் அப்படின்னு நினச்சிட்டிங்க அப்படின்னா அந்த ஒரு நீச்சை செலக்ட் பண்ணுங்கள். செலக்ட் பண்ணிட்டு ஒரு நாளைக்கு 2 மணி நேரம் கேப்கட்டில் இருக்கிற எல்லா விஷயத்தையும் கற்றுக்கோங்க. ஓகேங்களா? இவர் 504 வீடியோ போட்டிருக்காரு நண்பா. ஓகேங்களா? இந்த 504 வீடியோன்னு பார்த்தீங்கன்னா எந்த மாதிரிலாம் எடிட் பண்ணியிருக்காரு அப்படின்னு பாருங்கள். இவர் வந்து டுட்டோரியல் தான் சொல்லி தர்றாரு. இப்போ வந்து கேப்கட்டில் இன்ஸ்டாகிராமில் ட்ரெண்டிங்காக ஏதாச்சும் ஒரு வீடியோ வந்து போகுதுன்னா அது எப்படி பண்ணுறது அப்படின்னு சொல்கிறாரு. இந்த மாதிரி சொல்கிறதுக்கு தமிழில் ஒரு சேனலும் கிடையாது. ஓகேங்களா? இருந்தாலும் அவங்க ப்ராப்பராக எல்லாமே சொல்லி தர மாட்டாங்க. ஏதோ ஒரு வீடியோ 2 வீடியோ தான் போட்டிருப்பாங்க. அதோடு வந்து அந்த சேனலே பார்த்தீங்கன்னா அப்புறம் போடவே மாட்டாங்க. நீங்கள் இதை கரெக்டாக ஒரு 2 மாதமாச்சும் பார்த்தீங்கன்னா உட்காந்து லேர்ன் பண்ணிட்டீங்கன்னு வச்சுக்கோங்க எப்படி பண்ணுறது அப்படின்னு. அது நீங்கள் அப்புறம் வந்து தமிழில் நீங்கள் போட்டிங்க அப்படின்னா உங்களோட ரீச்சுங்கிறது கண்டிப்பாக நான் சொல்கிறேன் வேறு லெவலில் இருக்கும் நண்பா. ஓகேங்களா? இந்த சேனலில் போட்ட எல்லா வீடியோவுமே பார்த்தீங்கன்னா வேறு லெவலில் இருக்கும். ஒரு 12 நிமிஷம், 10 நிமிஷம், 9 நிமிஷம், 3 நிமிஷம், 6 நிமிஷம் தான் இருக்கும். நீங்கள் எல்லா வீடியோவுமே பாருங்கள். இந்த நம்ம இப்போ என்னோடய ஃப்ரெண்டெல்லாம் பார்த்தீங்கன்னா எடிட் பண்ணுவான். ஓகேங்களா? அவனே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஹிந்தி சேனல், இங்கிலீஷ் சேனல்லாம் பார்த்தா எடிட் பண்ணுவான். அப்போ எனக்கு தோணும் நம்மளும் இது கற்றுக்கிட்டு தமிழில் போட்டால் கண்டிப்பாக ரீச் கிடைக்குமே. அப்போ நான் வந்து என்கிட்ட புலம்புவான், இது எப்படி பண்ணுறது, ஒரு சில விஷயம்லாம் புரியாது அவங்க சொல்கிறது. அந்த மாதிரி நேரத்தில் நம்ம தமிழில் போட்டிருந்தோன்னு வச்சுக்கோங்களேன், அடித்து சொல்கிறேன் வேறு லெவலில் ஹிட் ஆகும். இது மட்டுமே இல்லை, கேப்கட்டில் இருக்கிற எல்லா விஷயத்தையும் கற்றுக்கோங்க. கேப்கட்டில் எப்படியெல்லாம் எடிட் பண்ணலாம் அப்படின்னு நீங்கள் வீடியோ போட ஸ்டார்ட் பண்ணுங்கள். தயவு செஞ்சு வேறு எதுலேயும் ஃபோக்கஸ் பண்ணாதீங்க. கேப்கட்டு அதில் எப்படிலாம்
எடிட் பண்ணலாம். அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக மாறி இன்ஷாட்டு கைன் மாஸ்டர் அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா சேனலில் வீடியோ போட ஸ்டார்ட் பண்ணுங்கள். உங்களோட மெயின் ரீசன் ஃபஸ்ட்டு 2 monthsங்கிறது லேர்னிங்கிறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகேங்களா, அந்த லேர்ன் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து போட ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஓகேங்களா, இது நம்பர் 1 கண்டென்ட்டு. இந்த மாதிரி வந்து நிறைய இது ஒரு சேனல். அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த வினை கேமிங் அப்படிங்கிற ஒரு சேனல், இவங்களும் பார்த்தீங்கன்னா நிறைய வியூஸ் போட்டிருப்பாங்க. பட் இந்த மாதிரி சேனல்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா கன்சிஸ்டன்ட்டுங்கிறது கிடையாது கைஸ். கன்சிஸ்டன்சிங்கிறது கிடையாது. அது மட்டும் இல்லாமல் கரெக்டான ப்ராப்பரான தம்ப்நெயில் அதெல்லாம் பார்த்தீங்கன்னா வச்சுருக்க மாட்டாங்க. எல்லாமே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி சேனல் பாருங்கள். சிகே எடிட்டும் பார்த்தீங்கன்னா சூப்பராக வந்து பார்த்தீங்கன்னா இப்போ அதாவது ரீசனாவில் பார்த்தீங்கன்னா சிகே எடிட் வந்து பார்த்தீங்கன்னா பண்ணிகிட்டு இருக்காரு. கன்சிஸ்டன்ட்டி இவர்கிட்ட கிடையாது. நீங்கள் 2 மாதம் லேர்ன் பண்ணிட்டு கன்சிஸ்டன்ட்டி அப்படின்னா ஒரு நாளைக்கு ஒரு வீடியோ அப்படின்னு 21 நாள் போட்டிங்கன்னா 22வது நாள் வேறு லெவலில் குரோ ஆகும். இது நம்பர் 1 கண்டென்ட். நம்பர் 2 கண்டென்ட் அப்படின்னு கேட்டிங்கன்னா ட்ராப் ஷிப்பிங் தாங்க. சரிங்களா, முன்னாடி ப்ரோ ட்ராப் ஷிப்பிங்லாம் போட்டால் போகுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா இப்போ ட்ராப் ஷிப்பிங் ஃபார் பிகினர்ஸ் இன் தமிழ் அப்படின்னு போட்டேன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு பையனும் பார்த்தீங்கன்னா வீடியோ வந்து போட்டிருப்பாங்க. ட்ராப் ஷிப்பிங்னா என்ன, எப்படி போட்டிருப்பாங்க தெரியுமா? ட்ராப் ஷிப்பிங்னா என்ன, ட்ராப் ஷிப்பிங் வந்து எப்படி ரன் ஆகுது அதை பற்றி தான் பார்த்தீங்கன்னா சொல்லியிருப்பாங்களே தவிர வேறு யாருமே பார்த்தீங்கன்னா அதை பற்றி பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக எங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணுறது, எப்படி ஸ்டார்ட் பண்ணுறது, எப்படி ப்ராடக்ட் செலக்ட் பண்ணுறது, எப்படி அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறது, எதில் வந்து லிஸ்ட் பண்ணுறது, எப்படி பார்த்தீங்கன்னா அட்வர்டைஸ்மெண்ட் பண்ணுறது, எப்படி வந்து சேல்ஸ் கொண்டு வர்றது, சேல்ஸ் கொண்டு வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அதை வந்து எப்படி வந்து ஷிப் பண்ணுறது, நம்ம ஷிப் பண்ணணுமா, எல்லா விஷயமும் பார்த்தீங்கன்னா யாருமே சொல்லியிருக்க மாட்டாங்க. இவர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கோர்ஸ் வந்து லான்ச் பண்ணியிருக்காரு. 999 தமிழில் ட்ராப் ஷிப்பிங் பற்றி போடுறவர் இவர் மட்டும்தான். ஆனால் இவர் ஃப்ரீயாக நமக்கு கொடுக்கவே இல்லை. ஒரு கோர்ஸ் வந்து லான்ச் பண்ணியிருக்காரு 999 நீங்கள் அதை வாங்கி படித்து அதை அப்படியே நீங்கள் ஃப்ரீயாக கூட போடலாம். பட் நான் அது உங்களுக்கு ரெக்கமெண்ட் பண்ண மாட்டேன். நீங்கள் இங்கிலீஷில் ஏகப்பட்ட வீடியோஸ் பார்த்தீங்கன்னா ட்ராப் ஷிப்பிங் பற்றி பார்த்தீங்கன்னா இப்போ தமிழ்னால தான் பார்த்தீங்கன்னா இப்படி இதே பார்த்தீங்கன்னா இப்போ ட்ராப் ஷிப்பிங்ஸ் ஃபார் பிகினர்ஸ் அப்படின்னு நான் போட்டோடனே உங்களுக்கு பார்த்தீங்கன்னா பாருங்கள் 27 நிமிஷம் ஹவு டு ஸ்டார்ட் ஷாப்பிஃபை ட்ராப் ஷிப்பிங் அப்படின்னு போட்டிருக்காரா, 21 லட்சம் வியூஸ். இதை ஏதாச்சும் ஒரு தமிழ் யூடியூபர் போட்டிருக்காங்களா? போடவே இல்லை. இது அப்புறம் பெஸ்ட் வே டு ஸ்டார்ட் நிறைய வீடியோ பார்த்தீங்கன்னா 100% ஃப்ரீ. ஏகப்பட்ட பேர் பார்த்தீங்கன்னா ட்ராப் ஷிப்பிங் பற்றி வேறு இங்கிலீஷ் சேனல்லாம் பேசுகிறாங்க. பட் நம்ம தமிழ் சேனல் எதுவுமே பேசுகிறது கிடையாது. ஏன் கிடையாது அப்படின்னா அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அதை தெரிகிறதே இல்லை. அந்த மாதிரி ஒன்று இருக்குது அப்படிங்கிற ஒரு விஷயம் தெரிகிறது இல்லை. நீங்கள் கற்றுக்கிட்டு போட ஸ்டார்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா சூன் வேறு லெவலில் நீங்கள் போகலாம். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா யாருமே பண்ணாத விஷயம், ஒரு வேல்யூ கொடுக்குற விஷயம். அதை நீங்கள் பண்ணுறப்ப சூப்பராக உருவாகலாங்க. ஸோ ஓகேங்களா, ஓகே கைஸ். ஸோ 3வது கண்டென்ட் அப்படின்னா பிஎஸ்சிசியில் தம்ப்நெயில் டுட்டோரியல் போடுறதாங்க. ஸோ ஓகேங்களா, பிஎஸ்சிசியில் தம்ப்நெயில் டுட்டோரியல் போடுற சேனல் வந்து பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு சேனல் தான் பார்த்தீங்கன்னா போட்டிருக்காங்க. மேடோ நம்பர் 1 கேமர் அப்படிங்கிற ஒரு சேனல் பார்த்தீங்கன்னா பிஎஸ்சிசி பற்றி டோட்டலாக போட்டிருப்பாங்க. ஓகேங்களா, அந்த பிஎஸ்சிசி வச்சு எப்படி தம்ப்நெயில் பண்ணுறது அப்படின்னு நிறைய வீடியோ வந்து போடலை, கொஞ்சம் வீடியோ தான் போட்டிருக்காங்க. பட் ஹிந்தி சேனலில் ஏகப்பட்ட வீடியோஸ் போட்டிருக்காங்க. தமிழில் நான் உருப்படியாக பார்த்த ஒரே ஒரு சேனல் அப்படின்னா இந்த சேனல் கொஞ்சமாவது பார்த்தீங்கன்னா போட்டிருக்காங்க. எப்படின்னா 2 வீடியோ 3 வீடியோ, அதோடு அதை பற்றி பேசவே மாட்டாங்க. ஓகே ப்ரோ, பிஎஸ்சிசியில் தம்ப்நெயில் டுட்டோரியல், லோகோ டுட்டோரியல் வேறு லெவலில் பண்ணலாம். ஓகேங்களா, எப்படின்னா நீங்கள் நினச்சி கூட பார்க்க முடியாத அளவுக்குலாம் தம்ப்நெயில் வந்து அந்த பிஎஸ்சிசி அப்ளை பண்ணலாம். நீங்கள் மேடோ நம்பர் 1 கேமரில் போய் அதை பற்றி கற்றுக்கிட்டு அதை கற்றுக்கிட்டதுக்கப்புறம் ஒரு 2 மாதம் ஃபுல்லாக கற்றுக்கோங்க. எப்படியெல்லாம் பண்ணலாம், எந்தெந்த டிசைன் வச்சு பண்ணலாம் அப்படின்னு கற்றுக்கோங்க. கற்றுக்கினதுக்கப்புறம் அதை வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் டுட்டோரியலாக போட ஸ்டார்ட் பண்ணுங்கள். எப்படி இந்த டிசைன் எப்படி பண்ணலாம், ஃபஸ்ட்டு வந்து தம்ப்நெயிலிருந்து ஆரம்பிங்க. தம்ப்நெயில் டிசைன் அப்படின்னு ஒரு சேனல் ஆரம்பிங்க. அதை பற்றி போட்டுக்கிட்டே வாங்க. அது மூலம் உங்களுக்கு நிறைய ஆர்டர்ஸ் வரும். எப்படின்னா உங்கள் தம்ப்நெயில் நீங்கள் நல்லா பண்ணுறீங்க அப்படின்னா ஏதாச்சும் ஒரு பெரிய யூடியூபர் பார்த்து உங்கள்கிட்ட கான்டாக்ட் பண்ணி ப்ரோ எனக்கும் பண்ணி கொடுங்க அப்படின்னு சொல்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குல்ல. அதனால தான் இந்த 3 இதில் ஏதாச்சும் ஒரு இதில் மட்டும் கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள். தயவு செஞ்சு ஒரு நாளைக்கு 2 மணி நேரம் 3 மாதம் உட்காந்து ஃபுல்லாக அதை பற்றி லேர்ன் பண்ணுங்கள். ட்ராப் ஷிப்பிங்னா ட்ராப் ஷிப்பிங் பற்றி A to Z எந்த அளவுக்கு ஃப்ரீ ரிசோர்ஸ் கலெக்ட் பண்ண முடியுமோ எல்லாத்தையும் கலெக்ட் பண்ணுங்கள். கலெக்ட் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் வேறு எதுலேயும் ஃபோக்கஸ் பண்ணாதீங்க. ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா என்னோட ஒரு இதில் பார்த்துருக்கேன். என்ன அப்படின்னா ஃபோக்கஸ் இன் ஒன் திங் நாட் மெனி திங். நீங்கள் எப்போ வந்து ஃபோக்கஸ் ஒரு திங்கில் இருக்கோ அப்போ மட்டும்தான் உங்களால் வந்து அதுக்கு சக்ஸஸ் அடைய முடியும். நீங்கள் வந்து என்ன பண்ணுவீங்க அப்படின்னா ஒரு பக்கம் ட்ராப் ஷிப்பிங் பண்ணுவீங்க, ஒரு பக்கம் அது இதுன்னு மண்டை குழப்பம். அப்போல்லாம் பண்ணாமல் இப்போயே கமெண்ட் பண்ணுங்கள் ப்ரோ நான் இதை வந்து இப்போ கற்றுக்க போகிறேன் ப்ரோ, இதை கற்றுக்கிட்டு அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நான் வீடியோ போட ஸ்டார்ட் பண்ண போகிறேன் அப்படி சொல்லுங்கள். ப்ரோ நான் இதெல்லாம் கற்றுக்கினதுக்கப்புறம் நான் என்ன பண்ணணும் அப்படின்னா அடுத்த வீடியோவில் நான் சொல்கிறேன் கைஸ்.